Friends, welcome to my channel. Friends, இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீபேட் வந்து அப்ளிகேஷன் உண்டு. இந்த அப்ளிகேஷனோட வந்து உங்களுக்கு சூப்பரான ட்ரிக்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அதோட சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் அண்டிக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து அடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து கொடுத்திப்பேன். அதனோட ஆப் எடுத்து டவுன்லோட் பண்ணி கொடுங்க. வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டைப்பிங் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் முதல்ல வரக்கூடிய வந்து டவுன்லோட் லிங்க் அதனோட ஆப் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் வந்து ஃபாலோவிங் வந்து C+ கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு மேலே வந்து கொடுத்திப்பேன். அதனோட ஆப் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. அதே போல் வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே போல் வந்து ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கு அப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து அந்த கீபேடில் வரக்கூடிய ட்ரிக்ஸை வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கீபேடில் வந்து டைப்பிங் பண்ணும்போது வந்து அதை வந்து தமிழில் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்ஸை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும். ஸோ தமிழ் டைப்பிங் பண்ண தெரியலாட்டி வந்து இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் உண்டு. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இங்கிலீஷ் நான் கொடுத்திக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் தமிழ் கொடுத்துக்கொள்ளுதேன். ஸோ உங்களுக்கு தமிழ் தெரியலைன்னா இந்த அப்ளிகேஷனோட வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ஹலோ என்று டைப்பிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து வந்துடும். உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி ஸோ இந்த மாதிரி தமிழில் வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் ட்ரிக் வந்து கொடுத்திக்கிறாங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேபிட்டல் சிம்பிள் அதே போல் வந்து நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு கேபிட்டலில் வேணுமெண்டா கேபிட்டலில் மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து அந்த டைப்பிங் பண்ணிக்கக்கூடியதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கக்கூடிய இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஏராமாக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அனைத்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சிம்பிளில் மாறிடும். அதே போல் வந்து உங்களுக்கு கேபிட்டல் வேணும்னாலும் கேபிட்டலில் வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் வந்து உங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது ட்ரிக். ஸோ மூணாவது ட்ரிக்கை வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3 டாட் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயாவது போகும்போது வந்து நீங்கள் டைப்பிங் பண்ணக்கூடியது வந்து யாராவது வந்து கண்காணிக்கிறாங்கன்னா அதை வந்து கண்காணிக்காமல் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். ஸோ அதை எப்படி செய்துன்னு வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கீபேட் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த கீபேடோடாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டைப்பிங் பண்ணிக்கொள்ளலாம். டைப்பிங் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணி வச்சு டைப்பிங் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது வந்து மூணாவது ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாலாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் இருக்கக்கூடியது வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து தீம்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து கலர்ஸை வந்து கொடுத்திருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி போடுறதுக்கு கொடுத்திருப்பாங்க. அப்படி வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது வந்து நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் அடையாளத்தை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஏதாவது ஒன்று உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம். ஸோ இப்போது வந்து நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று வந்து போட்டுக்கொள்ளுவேன். இப்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸை வந்து நான் எடுத்ததுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வரும். உங்களுக்கு தேவையான மாதிரிக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கலர் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா டன் அண்டிக்கு டன்னை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கேட்கும். ஸோ கேட்கும்போது வந்து நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீபேடில் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து மாறிடும். உங்களுக்கு பார்க்கக்கூடியது மாதிரிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நான் தமிழில் வந்து நான் டைப்பிங் பண்ணேன். ஸோ அதை வந்து தமிழில் வந்து எப்படி மாற்றிக்கொள்ளுதுன்னு பார்த்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கொடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் கொடுத்திருப்பாங்க. செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து முதல்ல வரக்கூடிய வந்து லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து வேர்ல்டில் வரக்கூடிய அனைத்து லாங்குவேஜ் வந்து கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி
எட் பண்ணுற தமிழை வந்து எப்படி எட் பண்ணுறேன்னு நான் மறுபடியும் வந்து காட்டிக் கொடுக்குதேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட் கீபோர்டு இருக்கு, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அனைத்து லாங்குவேஜும் வந்து இந்த இடத்துல வந்துடும். இதில் வந்து நீங்கள் தமிழை வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ நான் இப்போது வந்து தமிழை வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுக்குதேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ரொம்ப கடைசியில் வந்து இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போது வந்து தமிழுக்கு நான் தமிழ் செலக்ட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எந்த நாட்டோடைய தமிழ் வேணும்னு கேட்கும். ஸோ இந்தியா, அதே போல் வந்து சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா. உங்களுக்கு இந்தியானா இந்தியா கொடுத்துக்கோ, ஸ்ரீலங்கா கொடுத்து நான் இப்போது இந்தியாவை நான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஸோ கீழே வந்து டன்னாக கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் டைப்பிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் வரும். நீங்கள் டைப்பிங் பண்ணும்போது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதை வந்து தமிழில் மாற்றிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாற்றி தந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த 5 ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கீபோர்டு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுமா இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு நல்ல தகவல், நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன்.